சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சேலத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரட்டியடிப்பா வெளியான தகவலால் பரபரப்பு. ரயில் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் சேலம் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே சேலத்தில் கலைஞர் சிலை மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றி மிகப்பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் அவர்கள் சேலத்திற்குள் வந்தால் நிச்சயமாக விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப மறைமுகமான தகவலை கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் சேலம் என்பது எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால், கடந்த 4 ஆண்டுகளில் திமுக செய்த சாதனைகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உயர்த்தியதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளோம் என்பதை நேரடியாக மக்களிடம் தெரிவிக்க முடியுமா என்று ஒவ்வொரு கேள்விகளையும் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியால் திமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளது செயல்பாடுகளால் மக்கள் வாழ்வாதாரத்தையும் அச்சமடையக்கூடிய வகையிலும் திமுகவின் நிர்வாகிகள் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியே வேண்டாம் என்பதற்கு முதல் படிக்கல்லாக சேலத்தில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நிச்சயம் நாங்கள் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப தற்பொழுது கலைஞர் சிலை மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றி மறைமுகமான எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீது நிச்சயமாக யாரும் விமர்சனம் செய்ய முடியாத அளவிற்கு திமுக சிறப்பான ஆட்சியை செய்துள்ளதாக சபாநாயகர் அப்பா அவர்களும் தெரிவித்துள்ளார். ஆனால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள வாக்குறுதிகளை திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றியிருந்தால் மக்கள் தேடி வந்து திமுகவை வரவேற்றிருப்பார்கள். ஆனால் சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. மக்களை மிக மோசமான முறையில் நடத்தியதையும் மக்கள் மறக்கவில்லை. 2026 சட்டசபை தேர்தலில் கடைசியாக முதல்வராக கோபாலபுரத்தின் குடும்பத்திலிருந்து ஸ்டாலின் தான் கடைசி நபர். அதனை தொடர்ந்து யாரும் முதல்வராக இனி பொறுப்பேற்க முடியாது. மக்கள் 2011ஆம் ஆண்டு முதல் 2021 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மக்கள் திமுகவிற்கு ஆதரவுகள் அளிக்காததற்கு காரணம் கலைஞர் மட்டும்தான். கலைஞர் மறைவிற்கு பிறகு அவரது மகன் சிறப்பாக ஆட்சி செய்வார், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் ஓட்டுக்களை செலுத்தினார்கள். சிறுபான்மையினர்கள் அதிக அளவில் செலுத்தினார்கள். ஆனால் அனைவருக்குமே துரோகம் செய்து ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சியை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருப்பதாக எடப்பாடி தரப்பினர் கூறி வருகிறார்கள்.